வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு ஒரு சிறிய கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு நாட்டு அரசன் இருந்தார். அந்த அரண்மனைக்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் தர்றதுக்கு ஒரு வியாபாரி அந்த நாட்டில். அரசனுக்கு வேண்டிய பொருள் தருவாங்க, அரண்மனைக்கு வேண்டியது தருவாங்க, அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல வியாபாரி. அவருடைய அந்த நேர்மையான குணத்தில் அரசர் அவரோட நல்ல ஒரு நட்போட பழக ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் 2 பேரும் கிட்டத்தட்ட நெருங்கிய நண்பர்கள் போலவே பழகிட்டு வந்தாங்க. இப்படி இருக்கக்குள்ள ஒரு நாள் அந்த வியாபாரி என்ன பண்ணார், தன்னுடைய மகனுக்கு திருமண ஏற்பாடு செஞ்சுருந்தார். அந்த திருமண ஏற்பாட்டுக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருந்தார். அரண்மனை அரசர் உட்பட, அரண்மனையில் கடைசி ஊழியர்கள் உட்பட எல்லோருக்குமே அழைப்பு கொடுத்துருந்தார். எல்லோரும் அந்த விருந்துக்கு வந்திருந்தாங்க. அப்படி விருந்து ஏற்பாடு செய்து எல்லாரும் விருந்துக்கு அமர்ந்திருக்கிறாங்க. அரசர் உட்கார்ந்துருக்காரு. அரசருக்கு முன்னால் அரசருடைய அறையை சுத்தம் பண்ணக்கூடிய அந்த வேலையாள் அரசருக்கு நேராக முன்னால் உட்காந்துருக்கார். அதை பார்த்து அந்த வியாபாரிக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா அரசருக்கு சமமாக நேராக முன்னால் உட்காந்துருக்குறியானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரரை கூட்டிகிட்டு போய் தூரம் விட்டுடுவார். அந்த வேலைக்காரருக்கு ரொம்ப வலியும் கஷ்டமும் வந்துடும், சங்கடமாயிடும். அடுத்த நாள் என்ன நடந்தது அப்படின்னா, அரசர் தன்னுடைய அறையில் தூங்கிட்டு இருக்கிறாரு. காலை நேரம் தூக்கம் கலைஞ்சி எழல. அப்படி இருக்குள்ள இவன் அறையை போய் சுத்தம் பண்ணுறான். சுத்தம் பண்ணும் பொழுது விட்டில் பூச்சிக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறான். விட்டில் பூச்சியே, நீ என்ன தந்திரம் பண்ணி இந்த ரூமுக்குள்ளே வந்த? இப்போ என்னுடைய அரசனுடைய நண்பர் ஒருத்தர் வியாபாரி தந்திரம் பண்ணி அரசருடைய நட்பை பிடிச்சி இப்போ அந்த புறத்துக்கே போயிட்டு வர்றாரு, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதை காதல் வாங்கினோடனே அரசர் என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறானு டக்குன்னு எந்திரிச்சு என்னப்பா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ராஜாவே, நான் நைட்டெல்லாம் கண்ணை முழிச்சு காவல் காலத்தில் என்னமோ உளறிட்டேன், என்ன உளறன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அவன் போயிடுவான். அரசருக்கு ஆனால் அது மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது. இவன் என்ன சொல்கிறான்னு புரியல, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார்கிட்டையாவது கேட்டால் அது சரியாக வருமா அப்படிங்கிறதுன்னு தெரியல. ஒரு நாள் பார்த்தாரு, 2 நாள் பார்த்தார். உடனே ஒரு உத்தரவு போட்டார், அந்த வியாபாரி இனி அரண்மனைக்கு எதுவும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு அவர் நிறுத்திட்டார். இந்த செய்தி வியாபாரிக்கு போயிடுச்சு. வியாபாரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் நம்ம ஒன்றும் செய்யலையே, நம்ம எல்லாம் சரியாக தானே செஞ்சோம், ஏன் அரசர் நம்மளை வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ராஜா கிட்ட தான் போகணும். அதுக்கு ஒரு மனசில் அவருக்கு ஒரு சிந்தனை வருது பாருங்க. காக்கை கிட்ட சுத்தத்தை எதிர்பார்க்க முடியாது, சூதாடிக்கிட்ட சத்தியத்தை எதிர்பார்க்க முடியாது, குடிகாரன்கிட்ட உறுதித்தன்மை எதிர்பார்க்க முடியாது. அதுபோல் ஒரு அரசர்கிட்ட எந்நேரமும் அன்பை எதிர்பார்க்க முடியாதுங்கிறது நமக்கு தெரியும் தானே. நம்ம நேராக போய் ராஜாவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அரண்மனைக்கு வராரு. அரண்மனை வாயிலுக்கு வரும்போது வாயில் காக்கிறவங்க அவரை மறிக்கிறாங்க, உள்ள உடலை மறித்த உடனே அந்த நேரத்துக்கு பார்த்தா அந்த வேலைக்கார அங்கே வந்துடுறான். வந்துட்டு அந்த வாயில் காப்பவங்கள்ட்ட சொல்கிறான், இந்த மாதிரி இவர் ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், இவரை நீங்கள் மறிச்சிங்கன்னா நாளைக்கு இவரே கூட அரசவையில் உத்தியோகம் பார்க்கலாம், அப்போ உங்களை மாற்றிடுவார், அதனால் இவர் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அப்போ தான் அந்த வியாபாரிக்கு புரியுது, ஓஹோ நம்ம சிக்கல் ஏற்படுத்தினால இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரி திரும்பி இன்னும் வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலேருந்து கொஞ்சம் பரிசு பொருள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வேலைக்காரன் வீட்டில் போய் உட்காந்து காவ காத்துட்ருக்கிறார், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறார். அந்த வேலைக்காரர் வேலை முடிஞ்சு வரார். வந்த உடனே, சாரி மன்னிச்சுக்கோ, இது மாதிரி உன்னை விருந்து கூப்பிட்டது சரிதான், ஆனால் அரசருக்கு சமமாக நீ உட்கார்ந்துருந்த, நான் அரசர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக உன்னை தூரம் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ, அந்த கொஞ்சம் பரிசெல்லாம் கொண்டு வந்துருக்குறேன், வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அந்த பரிசெல்லாம் கொடுப்பார். கொடுத்த உடனே அந்த வேலைக்காரருக்கு ரொம்ப மனசு இலகிடும், ஐயோ நம்மளால வேலை போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்லைங்க நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் மீண்டும் ராஜாவோட அறையை சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தம் பண்ணும்போது மறுபடியும் அந்த விட்டில் பூச்சிகிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறார். விட்டில் பூச்சியே, எங்கள் அரசர் பண்ண மாதிரி நீயும் பண்ணுறியே, அவசரப்பட்டு அவர் வேற யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டு ஒரு நல்ல நட்பை இழந்துட்டார், நீ அது மாதிரி இந்த விளக்கு வெளிச்சம் தான் உனக்கு நிரந்தரமான ஒளியை நினச்சிக்கிட்டு நீ அதில் போய் விழுந்து செத்துட்டியே, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறார். சொன்னோடனே ராஜா மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார், என்ன இப்படி சொல்கிறான், அப்போ நம்ம இந்த வியாபாரி நல்ல மனுஷனா அப்படின்னு குழம்பிட்டார். இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த அந்தப்புறத்து பெண்களுடைய தோழியை கூப்பிடுறார்.
தோழிகளை கூப்பிட்டு வியாபார பற்றின விவரம் கேட்குறார். அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் மிக சிறந்த மனிதர், மிக நல்ல மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, ஒரு நல்ல மனுஷனுடைய நட்பை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த உத்தரவை கேன்சல் பண்ணி தன்னுடைய அரண்மனைக்கு வர சொல்கிறார். இப்போ என்னென்னா, எதை யார் யார்கிட்ட நம்ம எதிர்பார்க்கணுமோ அதை மிக சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நீதி. நன்றி.